ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்குது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாஸ்டிக் பேக்கிங் மிஷின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, பேக் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மிஷின் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் மிஷினோட பேஸு ஹேண்டில் எல்லாமே நம்ம கார்ட்போர்ட் சீட்டில் தான் பண்ண போகிறோம். கார்ட்போர்ட் சீட்டை ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வீடியோ காட்டிருக்க மாதிரி ஸ்கேலோட கேப் வச்சு 3 லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட 3வது லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த 3 பீஸ் மட்டும் போதும். இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த போட்டிருக்க லைனில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது 4 இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அவசரப்பட்டு 3 கட் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு சின்ன பீஸ் வச்சு இதை கீழே உள்ள பாட்டத்தை ஒட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான், பேஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம இதில் ஹேண்டில் ரெடி பண்ணிடலாம். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 லைன் போட்டுக்கலாம். 2 லைனை போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் நமக்கு பேஸ் அளவுக்கு பெருசாக வேணாம், நம்ம சிம்பிளாகவே போதும், சின்னதாக இருந்தாலே போதும். அதனால தான் நம்ம 2 லைன் போட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டோம். இப்போ இந்த மடித்து இந்த கேப்பில் க்ளூவை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம். ஓகே, இது அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஐஸ் குச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான நிக்ரோம் ஒயர். இதிலே நம்ம நிக்ரோம் ஒயர் தான் ஹீட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கலாம். நிக்ரோம் ஒயரை நம்ம ஐஸ் குச்சியோட ஃப்ரண்ட்டில் 1 சென்டிமீட்டர், பேக்கில் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வச்சு நிக்ரோம் ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கட் பண்ண நிக்ரோம் ஒயரை பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு எண்டில் பவர் சப்ளையோட ப்ளஸையும் இன்னொரு எண்டில் பவர் சப்ளையோட மைனஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். 5 வோல்ட் 1 ஆம்ஸ். இது மொபைல் சார்ஜரில் உள்ள பவர் சப்ளை தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ண அந்த நிக்ரோம் ஒயரை அந்த ஐஸ் குச்சியோட வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். இந்த நிக்ரோம் ஒயர் சென்டரில் ஸ்டேபிளாக இருக்கக்காக ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்று ஒட்டிக்கிறோம். அந்த ஸ்லாட்டில் நம்ம நிக்ரோம் ஒயர் அப்படியே வச்சு ஒட்டிக்கிடலாம். இதை ஒட்டுறதுக்காக நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அந்த நிக்ரோம் ஒயரை ஸ்ட்ராங்காக இழுத்து ஒட்டிக்கிடலாம். வீடியோவில் பாருங்கள், வீட்டில் பார்த்தாலே ஈஸியாக புரியும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த ஒட்டின ஐஸ் குச்சி அப்படியே எடுத்து இந்த பேஸில் ஒட்டிடலாம். பேஸ்லேயே நம்ம ஹாட் க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதை சென்டராக வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கிடலாம். இன்னொரு ஐஸ் குச்சி இருந்ததில்ல, அந்த ஐஸ் குச்சியை நம்ம ஹேண்டில் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் சென்டராக ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பேஸையும் ஹேண்ட்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன கார்ட்போர்ட் சீட்டை எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறோம். மடித்து வச்சு இதே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி வீடியோ வரைக்கமாக ஒட்டிக்கிடலாம். இதில் இந்த ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இதில் தட்டுது. அதனால் இந்த ஹேண்டில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பேஸையும் ஹேண்ட்லையும் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐஸ் குச்சி 2 ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறணும். அது கரெக்டாக ஒன்று போல் வச்சிடணும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நமக்கு சிம்பிளான பிளாஸ்டிக் பேக்கிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை இன்னுமே சிம்பிளாக பண்ணாலும் பண்ணலாம். அந்த 2 ஐஸ் குச்சியை மட்டுமே வச்சுனாலும் நம்ம பேக் பண்ணலாம். இது நம்ம ஒரு மிஷின் லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இதை மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இது கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கரெக்டான வோல்டேஜ் கொடுக்கணும். இது 5 வோல்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பேக் பண்ண வேண்டிய பேக்கிங் கவரை இந்த நிக்ரோம் ஒயரோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஒரு 3 செகண்ட் அல்லது 4 செகண்ட் அழுத்தி பிடிச்சாலே போதும். இப்போ நமக்கு இது நல்லா ஒட்டிக்கிருச்சு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா ஒட்டிக்கிருச்சு. ஒரு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மற்ற பெரிய மிஷினில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதை நம்ம இன்னொரு லைன் கூட போட்டு பார்த்துடலாம். சூப்பராக ஒட்டியிருக்கு. இது பார்த்தாலே தெரியும், நல்லா ஒட்டியிருக்கு. இது ரொம்பவே சிம்பிள் தான், மேக் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். கடலை எதுவுமே கொட்டலை, நல்லாவே ஒட்டியிருக்கு.
இதை 3 செகண்ட் வரை அழுத்தி பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 3 செகண்ட் கூட வேண்டாம் போல், 2 செகண்ட் ஒட்டிச்சாலே போதும், உடனே ஒட்டிக்கிறது நல்லாவே. இது நம்ம அதிகமாக ரொம்ப நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அது துண்டாகவே கட் பண்ணி எடுத்துருது. நம்ம ஒரு 2 செகண்ட் அல்ல அதிகபட்சம் 3 செகண்ட் வச்சாலே போதும், நல்லாவே ஒட்டிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.